இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஆரட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதி அஞ்சலியில கலந்துக்கிறதுக்காக படத்தோட ஹீரோயின் அந்த கிராமத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே அவங்கள சுத்தி ஏகப்பட்ட அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோனால தான் அந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரைக்கும் இருக்கு. அது என்ன ஆபத்து, ஹீரோனுக்கும் அந்த அமானுஷத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நொடிக்கு நொடி பரபரப்போட சொன்ன ஒரு படம் தான் 2024 ரிலீஸ் ஆன குரோமோலிக்கோ அப்படின்ற ஒரு பிளிப்பைன் படம். இந்த படத்தோட முழுக்கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு கேங்ஸ்டருக்கு என்ன பண்றாரு, ஊர்ல இருக்க நிறைய பேர் கூட்டி வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்காரு. கொலை பண்ணவங்களை புதைக்கிறதுக்காக ஒரு சில பேரை நியமிச்சு வச்சிருக்காரு. அவங்கள ஒருத்தருக்கு என்ன பண்றாருன்னா, இந்த கேங்ஸ்டர் பண்றது பிடிக்காம இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா இதை நோட் பண்ண அந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட ஏன் எதுன்னு கூட கேட்காம ஈபி இறக்குமே பார்க்காம அந்த ஆளுமே சுட்டு தள்ளிட்டாரு. இப்படி ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்கப்ப தூரத்துல ஒருத்தர பாடையில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பிளாக் மேஜிக் பண்றவர் தான். வந்ததுமே இந்த டான் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஏண்டா என்னோட தேவை இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பயன்படுத்திக்கிட்ட, ஆனா இப்ப என்ன நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தனா கார்ல ஒரு வயதான நபர் வந்து இறங்குறாரு. அவர் வந்துமே அந்த பிளாக் மேஜிக் பண்றவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா கத்திட்டு இருக்க, உன்னை நாயோட கேவலமா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டற அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றவரு அந்த தாத்தாக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஏய் நீ தானே அது என் கூட பிளாக் மேஜிக் பண்றப்ப என்னோட தேவை இருக்கிறப்ப என்ன வேணுமோ கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்ட, ஆனா இப்ப பாரு என்னை எப்படி கஷ்டப்படுத்தி என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, இதே நிலைமை நாளைக்கு உனக்கு பரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட ரத்தம் திருப்பி இந்த கிராமத்துக்குள்ள எப்ப வருதோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் பழிவாங்க பொறுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிளாக் மேஜிக் பண்றவர் பேசிட்டு இருக்கப்ப அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றான்னா, உன் ரத்தம் திருப்பி இந்த கிராமத்துக்குள்ள பரப்போறது கிடையாது, நீக்கும் எங்களை பழிவாங்க போற கிடையாது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவனுங்களே போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்ட்ட சொல்ல, அந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றானா, அந்த ஆட்களை புதைக்கிறதுக்காக ஒரு சில பேர் இருந்தாங்களே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். இந்த பிளாக் மேஜிக் பண்றவருக்கு தன்னோட சாவு உறுதி ஆயிட்டு, அதனால திருப்பி நான் பருப்பேன் உங்களை பழிவாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கப்ப இந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, அந்த பிளாக் மேஜிக் பண்றவரை கைத்தறுத்து கொலை பண்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா தன்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இறுதி அஞ்சலியில கலந்துக்கிறதுக்காக படத்தோட ஹீரோயின் அவங்க கணவர் கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு போய் ஆகணுமா, இப்போ கூட டைம் இருக்கு, வா திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போனது எங்க அம்மாவோட முகத்தை கூட நான் போய் பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கிரண் அம்மா வந்து பார்த்தனா வேற மதத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்றனால கிரணை வந்து பார்த்தனா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க லவ் பண்ற பையன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமத்துல பல அமானுஷம் நடந்துட்டு இருக்கு, எங்க அப்பா வந்து பார்த்தனா காணாம போயிட்டாரு, அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்றது அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு சுடுகாட்டை காட்டுறாங்க. அந்த சுடுகாட்டுல இறந்து போன கிரண் அம்மாவோட பணத்தை அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கிரண் வரத்துக்கு முன்னாடியே அவங்க அடக்கம் பண்ணி முடிக்கவும் கரெக்டா கிரண் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததுமே மேகம் கருக்குது, மின்னல் பெட்டுது, மழை வருது, ஏதோ மிகப்பெரிய ஒரு அபசகுணம் இந்த ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா சமாதியை பார்த்துட்டு அவங்க தாத்தா கூட வந்து பார்த்தனா அவரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனுமே தாத்தா என்ன கேட்கிறாருன்னா, அம்மா பொண்ணு யார் இங்க வர சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அது கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா அம்மா இறந்து போயிருக்காங்க, எதுக்கு நீங்க வரக்கூடாது சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கரெக்ட் தான், ஆனா நீ வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவால தானே இந்த பிரச்சனை, அப்பா எங்க போனாரு என்ன ஆனாரே தெரியல, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது, ஊர் மக்கள் இது இன்னுமா ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப காலமும் நேரமும் வேணா மாறலாமே தவிர சில விஷயங்கள் என்னைக்குமே மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க தாத்தா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு டீன் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு நீங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளில பண்றாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, கதவை சாத்திக்கிங்க, ஜன்னலையும் சாத்திக்கிங்க, முடிஞ்சா ஜன்னலை ஸ்கேட்டன் போட்டு கவர் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரேயர் பண்ணனா கூட வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணுங்க, யாரும் தயவு செஞ்சு வெளில பண்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஊர்ல இருக்கவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தி இறந்து போனால அவளோட பொண்ணு திருப்பி இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டா, அவ வந்தனால ஏகப்பட்ட அமானுஷங்கள் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இறந்து போனா அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது மேல அத்தானில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்து கீழே புருண்டு வந்துட்டு இருக்கு. அந்த சிவப்பு பந்தை பார்த்ததும் இந்த பந்து எப்படிங்க வந்திருக்கும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா சந்தேகம் வருது. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த பந்து எடுத்துட்டு மாடிக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு இரும்பு பொட்டி மட்டும் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பழமையான பொட்டியா இருக்கு. அத வந்து பார்த்தா ஹீரோன் எடுத்து பாக்குறப்ப அது எப்படி வச்சு திறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துலங்க கரெக்டா அந்த தாத்தா வந்துட்டு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா, சரி இந்த இரும்பு பொட்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இது என்னோட பழைய திங்ஸ், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா பதத்தத்தோட பேசுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கேட்கிறாரு, அம்மா எதுக்கு உங்க தாத்தா உன இந்த ஊரை விட்டு கலப்பணும் அப்படின்றதுல குறியா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாரு. அதனால ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செம கடுப்புல இருக்காங்க. அந்த மக்களால எனக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்றதுனாலதான் எங்க தாத்தா இவ்வளவு பாசமா என்ன துரத்த பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க அப்பா எல்லா பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணாரு. ஆனா எங்க அப்பாக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த தாத்தா என்ன சொல்றேன், பேசி முடிச்சிட்டியா அப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கூட்டு போய் டவுன்ல விடுறதுக்காக கார் கிட்ட போறாரு. அப்ப போய் பாக்குறப்ப டயர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிருக்கு. என்னடா டயர் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இந்த டயரை பஞ்சர் ஆக்குனாங்க அப்படின்றது நமக்கு தெரிய போறது. சரி வீட்டுக்குள்ள போய் தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லைன் கிடைக்க மாட்டேனுது. சரின்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு ஹீரோவை தான் கூட கூப்பிடுறப்ப ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா, அம்மா இப்ப எதுக்கு நீங்க கூட்டு போறீங்க, எனக்கு யாரும் துணையா இருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பொழுது போறதை காட்டி நீயும் அவனும் இந்த கிராமத்தை விட்டு போயாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணா பண்ணுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏன் தாத்தா புரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்களுக்கும் வயசாயிட்டு, அது மட்டும் இல்லாம டயர் வேற பஞ்சரா இருக்கு, இன்னைக்கு ஒரு நைட் இங்க இருந்துட்டு மறுநாள் கால போறப்ப என்ன பிரச்சனை வந்துற போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ட, உன்னை சுத்தி பல அமானுஷங்கள் நடந்துட்டு இருக்கு, உனக்கு இத சொன்னா புரிய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துக்கு போறாரு. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா தொண அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கப்ப கடுப்பான அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, டேய் அந்த இடத்துல கம்முன்னு உட்காரான், நான் போகும்போது உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பார்த்தா திருப்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த ஊரோட சீஃப் இருக்காருல, யாரும் வீட்டை விட்டு வெள்ள பராதீங்க, பேய் சுத்துது அது சுத்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான்ல, ஆனா நம்ம ரெண்டு பேர் மட்டும் வெள்ள வந்துட்டு இருக்கோம், விலப்புலாம் புருட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கிரண் அந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா போனை சரி பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டான மல்லி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு பேசிட்டு இருக்காங்க. மல்லி அப்படின்ற பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. உன்னோட கல்யாணத்துக்கு என்னால பாரம் இல்லை, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, உங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருப்பா, என்னால கூட பீரலுக்கு வரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள புட்டு போன ஹீரோ காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்றாருன்னா தனியா இருக்க கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சிகரெட் பத்த வைக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட லைட்டர் பத்த மாட்டேன், அவருக்கு வர லைட்டா பயம் பரப்பு வந்துட்டு இருக்கு. அப்ப தூரத்துல யாரோ தங்க பர மாதிரி தெரியுது. சரி அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட பாக்குறாரு. ஆனா அவங்க கிட்ட பரதான் தெரியுது, அது சாதாரண மனுஷனே கிடையாது, பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் மல்லியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே போறாங்க. அவங்க கண்ணுக்குமே இந்த அமானுஷ உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் வந்து பார்த்தனா இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரெண்டு போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. அதுல குண்டா இருக்க போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, ஊரே வந்து மயான அமைதியா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கப்ப தூரத்துல வந்து பார்த்தனா 4 பேர் பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னடே ஊரடங்குல எப்பற பணத்தை தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்காரு. ஆனா கூட வந்துட்டு இருக்க ஒல்லி போலீஸுக்கு தான் தெரியுது அது வந்து பார்த்தனா மனுஷனே கிடையாது பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன பண்றாருன்னா சொல்லாம கொள்ளாம அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆனா இந்த குண்டு போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் வந்து பார்த்தனா இந்த உருவம் பக்கத்துல வரப்பறதான் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்தை விட்டு வேகமா போடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மல்லியோட வீட்டை காட்டுறாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. மல்லியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அமானுஷ உருவத்தை பார்த்துட்டாங்களே, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வர இருக்கு, அதனால அவங்க பொண்ணையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இறந்து போயிடுவாங்களாம், அதனால நம்ம இறந்துருவோம், நம்ம பொண்ணாச்சும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் அந்த பேய்களை கண்ணால பார்த்திருப்பாருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா யாருக்கும் தெரியாம ஒரு கார் பின்னாடி பதுங்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோன் போன் பேசிட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால டார்ச் லைட்டை கெடுத்துட்டு வெளியே போறாங்க. வந்து பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. டக்குனு ஹீரோ தூக்கி வாரி போட்டுட்டோம், இதே மாதிரி தான் நான் பேய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு பேய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்கிறப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு போலீஸ் ஓடி போயிட்டு அந்த ஒல்லி போலீஸ்க்கு இருக்காருல அந்த இடத்துல நின்னுட்டு கேண்டா என்ன விட்டுட்டு வந்த, எனக்கு வேற ஒரு நிமிஷம் உயிரே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பரவாயில்லடா வந்துட்டல, நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒல்லி போலீஸ்
சொல்லுவாரு. ஆனா உடனே அந்த குண்டு போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா, காப்பாத்துடா என்ன காப்பாத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மரக்கட்டையில தன்னோட தலைய அவரே கிடிச்சுப்பாரு. அவருக்கு அரோத்தங்க பின்னாடி இருந்து கேட்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது யாரும் தான் அந்த ஒல்லி போலீஸ்க்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா மல்லியோட அம்மா அந்த உருவத்தை பார்த்தாங்கல்ல, அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள கொலை பண்றதுக்காக வருது. அவங்களும் பார்த்தா அது கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அந்த புருப்பம் மல்லியோட அம்மாவை ரணக்கொடூரமா கொலை பண்ணுது. இது எல்லாத்தையுமே மல்லிக்கு என்ன பண்றான்னா ஒரு கபோர்ட்ல இருந்து நல்லா போய் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கும் அவங்க அம்மா காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா வெளில போனா கண்டிப்பா எவ்வளவு இறந்து போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துல அதை அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, நடுக்காட்டுல கிரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு பார்த்தா பல அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. கிரணுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த நேரத்துல தாத்தா வந்துட்டு அந்த பேயை பார்த்து சொல்றாரு. அவரு கண்ணுக்கு மட்டும் எப்பரா பேய் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒரு கண்ணாடியில பாக்குறாரு. கண்ணாடியில அந்த பேயோட உருவம் நல்லா தெரியுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தாத்தா கிட்ட கிரண் கேக்குறாங்க, அம்மா இங்க என்னதான் நடக்குது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நடக்கிற எல்லாத்தையும் போ கண்ணால பாத்துட்டு இருக்கீல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கிரணுக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா நீங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க, அது என்னன்ட்டு கரெக்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த தாத்தா எதுவுமே பேசாம நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்ப திருப்பி பார்த்தனா அந்த பேய் ஹீரோப்ப கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோ பார்த்தனா துடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. ஆனா தாத்தா என்ன பண்றாருன்னா சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட்ல கண்ணாடி பார்த்துட்டு நிக்கிறாரு. யோ இங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கிரண் கேட்கிறப்ப டக்குன்னு பார்த்தனா அந்த பேயை கரெக்டா சொல்றாரு. கண்ணாடி மூலமா பார்த்தா அந்த பேய் தெரியுன்றத அந்த தாத்தா ஆப்போசிட்ல பார்த்துட்டு கரெக்டா சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயும் பார்த்தனா இந்த இடத்தை விட்டு போயிட்டு அப்ப கிரண் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற பிரச்சனையா இருக்கு, பக்கத்துல தான் மல்லியோட வீடு இருக்கு, நான் மல்லியோட வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மல்லியோட வீடு ஆல்ரெடி பூட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம கரண்ட் இல்லனால இருட்டா இருக்கு. சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப அந்த பொண்ணு காணும். பட் அதுக்கு பத்தி வீடு முழுக்க ரத்தமா இருக்கு. மல்லியோட அம்மா ரணக்கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கபோர்ட்ல மல்லி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணை வெளில கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா இறந்து போன பார்த்து அவங்க அதிர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா மல்லியை கூட்டிட்டு நம்ம இங்க இருக்கிற சேஃப் கிடையாது, உடனே நம்ம இந்த ஊரை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா சிட்டிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே காட்டு பகுதியை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு தூரம் தான் நடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க தூரத்துல பார்த்தனா ஒரு கார் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றான்னா அந்த கார் வந்துட்டு இருக்கு, அல்ல நம்ம லிஃப்ட் கேட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா பக்கத்துல வர போறதான் தெரியுது அது காரு கிடையாது, பணத்தை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்னும் தெரியல. டக்குனு இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப ஹீரோட காலைக்கு யாரோ பெட்டின மாதிரி தெரியுது. அவளால நடக்கவே முடியல. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோனும் மதியம் அவரை கைத்தாங்கள கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோப்பால சுத்தமா முடியல, இறந்தே போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சீஃபை காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்றாருன்னா வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வீட்டோட கதவைக்கு யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த தாத்தா தான் தட்டுறாரு. என்னன்னு சொல்லி கேக்குறப்ப அந்த தாயத்தை கூடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, அவங்க என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு போயிட்டான். அவனுக்கு பார்த்தா கண் பார்வை தெரியல, அதனால ஹீரோனை தடவி தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த சீப் கிட்ட தாயத்தை கூட அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, என்னோட தாயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேனா நான் என்ன பண்றது, நீங்க உங்க பேத்தி அனுப்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அது என்னோட தப்பு தான், பட் அந்த பேயை அழிக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டேன், அந்த தாயத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றானா ஹீரோன் கழுத்துல அந்த தாயத்தை எடுக்கிறாரு. ஊருக்குள்ள பந்தலேந்து நீ உயிரோட இருக்கிறது காரணமே இந்த தாயத்து தான் அப்படின்ற மாதிரியும், இனி இந்த கிராமத்துக்குள்ள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த தாத்தாங்காரருக்கு என்ன பண்றானா தாயத்தை வாங்கிட்டு நிறைய ஹீரோன் எங்க இருப்பா அவளை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றானா ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இங்க நடக்கிற அமானுஷம் எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பா தான், உங்க தாத்தா அவனை கொலை பண்ணிட்டாரு, அதனால தான் இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் இந்த சீஃப் என்ன பண்றானா அவர் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா பொண்டாட்டி என்ன கேக்குறாங்கன்னா அந்த தாயத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களே, இப்ப நம்மள யாரு காப்பாத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வெளியில பார்த்தா திருப்பி கதவு தட்ட சத்தம் கேக்குது. யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தாத்தா தான் பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ இப்பதானா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல தாத்தாவை காணும். இந்த சீப்போட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முடியல, ஏன்னா அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அந்த அமானுஷனுக்கு என்ன பண்ணுனா இவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா கிரணுக்கு என்ன சொல்றானா, நீ சொல்ற மாதிரி எங்க தாத்தா ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது, நீ ஏதோ பிளான் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எது நான் கேம் பண்றேனா, உங்க அப்பனை உங்க தாத்தா தான் கொடூரமான முறையில கொன்னான், அவன் இறந்ததுமே ஒரு சாபத்தை விட்டான், என் ரத்தம் திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பாத்தினா நீ பண்றதும் இந்த கிராமத்துக்குள்ள இப்ப ஏற்பட்ட அமானுஷம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள பாராத பேய்கள் இப்ப எப்படி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு, ஊரே மரண பயத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கிரணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னாலதான் நடக்குதுன்னா எங்க அப்பா தான் காரணம்
காரணம்னா என்ன விடு இந்த ஆட்டத்தை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த ஆட்டம் முடியவே முடியாது, தொடரணும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும், இந்த ஊரே சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றான், கிரணை கொலை பண்ண பாக்குறான். அப்ப அந்த தாத்தா வந்து அவனை போட்டு பொல அப்படின்னு சொல்லிட்டு பொலந்துட்டு தான் பேத்திய கூட்டிட்டு போறாரு. அப்படி போறப்ப கிரண் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்க பண்ண தப்பால தான் எங்க அப்பா இறந்து போயிருக்காரு, எங்க அப்பா என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த தாத்தா எந்த ஒரு பதிலும் பேசாம போறாரு. அது மட்டும் இல்லாம கிரண் கையை கிச்சு ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் எடுக்கிறாரு ஒரு காரணத்துக்காக. அப்ப கிரணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ற தப்பு, எங்க அப்பா வேணும்னு தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டே போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் அப்பாவை இவர் வேணும் தான் பயன்படுத்திருக்காரு, அவரு தேவை முடிஞ்ச கடுத்தது அவரை கொலையும் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அப்ப கிரண் இந்த இடத்தை விட்டு போறப்ப அவங்கள பேய் அட்டாக் பண்ணுது. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த தாத்தா அந்த தாயத்தை தூக்கி போட அந்த பேய் அந்த இடத்தை விட்டு போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண அந்த தாத்தா இறந்து போன ஹீரன் அப்பாவோட டெட் பாடி எடுத்து சில ரிச்சுவல்லாம் பண்ண போறாரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஹீரனை அட்டாக் பண்றதுக்காக போகுது. அது அவங்க அப்பான்றது ஹீரனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, அப்பா என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. பேய் கிட்ட போய் பாசத்தை எதிர்பார்க்கறது இவங்க தப்பு தானே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் அந்த உருவம் இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றப்ப இந்த தாத்தா சில ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த பேய் உருவத்தை அந்த டெட் பாடிக்குள்ள அனுப்புறாரு. அது வந்து பார்த்தா நார்மல் மனுஷன் மாதிரி கெஞ்ச கடுத்தது. இவர்கிட்ட வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதாவது கான்செப்ட் என்னன்னா இவரை திருப்பி உயிரோட கொண்டு வந்து அந்த ரத்தத்து மூலமா இவர் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாத்தா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க கரெக்டா கிரண் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த கேங்ஸ்டரும் வந்துட்டாரு. அவரும் வந்து பார்த்தா சாகல போல இருக்கு. அந்த தாத்தா அவரை போட்டு தள்ளிட்டாரு. இப்படி இவங்களாம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அப்போ வந்து பார்த்தா ஹீரோன் கையாளுக்கே அந்த உருவத்தை தாத்தா கொலை பண்ண வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல தாத்தாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரன் வந்து தாத்தா என்ன ஆச்சு அப்படின்ற மலை சொல்லி கேட்டுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மல்லி வந்ததுமே இங்க நடக்கிற அமானுஷ விஷயத்துக்கு காரணம் எல்லாம் அந்த தாத்தா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அவரை சுட போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா துப்பாக்கி எடுத்து நிறைய ஹீரனை போட்டு தலை பாக்குறா. நீ வந்தனால தான் இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீ பராமந்தினா எங்க அம்மா உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை போட்டு தலை பாக்குறா. இதனால கடுப்பான தாத்தா என்ன பண்றான், மல்லிய ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்றான். அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிட்டா. அப்ப அந்த கத்தி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த அமானுஷ உருவத்தை குத்துன கத்தி, அந்த கத்தி எடுத்து கிரண் தன்னோட நாக்குல நக்குறாங்க. அந்த பேயோட ரத்தம் இவங்களோட ரத்தத்துல கலந்து அவங்க ஒரு அமானுஷ உருவமா நடந்து போற மாதிரி தெரியுது. இப்படியே வந்து பார்த்தா இவங்க உயிரில இருந்து தப்பிச்சு நகரத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க.